உனக்கு தானே கஷ்டிருக்கிறேன். நீ மட்டும் எதுவும் எப்படி ஆயிரம்? நீ எல்லாம் அமைதியா இருக்கிறாடா. நீ ஒரு ஆள் தான்டா. நீ ஸ்டார்ட் பண்ணி இப்ப அவ ஆரம்பிச்சிட்டா. அமைதியா இருக்கிற சாப்பாடு உங்களை தானே செஞ்சுக்கிறேன். நானா சாப்பிட போறேன். சாப்பிட்டா நீ கத்த கத்த உனக்கு கடைசி தான் சோறு. 4 பேரு அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துறாங்க. இரு அப்படி தவிக்கிறான் அவன். யாரா மறந்துட்டீங்க யார் சாப்பிட்டாங்க? ஐயோ ஊரை கூட்டி வாடா கிட்ட வாடா. பாப்பா வழி பண்ணிடுறான் பாரு. வாடா கீஞ்சி முக வாடா. நீ சாப்பிட்ட நீ வாடா. பிளாக்கி பையன் மாற்றி மாற்றி குத்துறாதீங்க, சாப்பிடாதவங்க மறந்துட போகிறேன். இல்லை இல்லை இப்போ அவன் கருப்பையன் மட்டும் தான் சாப்பிட்றேன். இவன் சாப்பிட்டேன். கருப்பையன் சாப்பிட்ட வயிறு பெருசு, வயிறு ஃபுல்லு. இவனுக்கு வயிறு ஃபுல்லு, கருப்பையன் மட்டும். என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்ல சாப்பாடு உங்களுக்கு தான் செய்யறேன். உங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் ஆகுது. என்ன மாசம் 6000 ரூபாய். கதை கேட்குறாங்க போர். மாசம் 6000 ரூபாய் ஆகுது உங்களுக்கு மட்டும். பால், தயிர், முட்டை, புரியுதா? இதுல வர பெடிகளே இதெல்லாம் சேர்த்து சம்பாதிச்சு கொடுக்குறீங்க. எனக்கு பார்க்கறது மட்டும் பார்த்துக்கிறீங்க. எல்லாருக்கும் ஒன்றா சாப்பாடு வச்சா சரியான ஃபைட் பண்ணுறாங்க. சண்டை ஃபைட்டா? சாப்பிட்டா நீ முதல்ல கிளம்பு. தொத்தி ஒன்று எல்லாம் வெளியே அமுச்சு விடு. வெளியே அங்கே இருக்கு பாரு. அந்த எலும்பு போய் கட்சின்னு போவோம். தாத்தா கடையை வேணாது இருப்பார். இன்னைக்கு வெளியே படுத்துறீங்களா நீங்க? சரியா? எல்லாம் வெளியே படுங்க. அந்த பையன் மட்டும் செம குட்டு. அவனுக்கு கொஞ்சம் நிறைய வைங்க சாப்பாடு. அவெல்லாம் சாப்பிட்டாச்சு, வாங்க வெளில போகலாம். கிச்சனை விட்டு வெளில வாங்க. நான் கூட இத்தனை வாட்டி கிச்சனுக்கு வர மாட்டேன் போல. இனி வந்ததில்லை, நானும் வந்ததில்லை. போலாமா? சொல்லுங்க. எங்களால் சமாளிக்க முடியலை. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி